டெக்னீஷியன்கள் ஒருபோதும் சொல்லாத ரகசிய ரிப்பேர் ட்ரிக்ஸ். முதல்ல நெயில் கிளிப்பரை வச்சு வயரோட இன்சுலேஷனை வெட்டிடுங்க. அப்புறம் ஒரு இரும்பு ஆணியில அந்த வயரை சுத்துங்க. அடுத்து ஆணியோட ஒரு மேக்னெட்டை ஒட்டி ஒரு பைப் உள்ள மெதுவா உள்ள தள்ளுங்க. இப்படி செஞ்சா வயர் ஈஸியா வெளியில வந்துடும். பைப் வளைஞ்சிருந்தாலும் இது செஞ்சு வயர் நுழைக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில பாதியா வெட்டி மூடிய கழட்டிடுங்க. அந்த பாட்டில ஒரு மரக்குச்சி மேல வச்சு ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுங்க. இப்போ சீலிங்ல இருக்கிற பல்பு மாத்துறதுக்கு ஏணி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ரிஞ்ச் வச்சு ஸ்க்ரூவை திருகும் போது அது ஈஸியா நழுவும். ஒரு ஆணிய ரிஞ்ச் நடுவுல வச்சு டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்படி செஞ்சா இனி ஸ்க்ரூவை திருகும் போது நழுவாது. ஒரு ரிஞ்ச்ல ஸ்க்ரூ போடுற மாதிரி ஓட்ட போடுங்க. அதுல ஒரு போல்ட்ட போட்டு திருகுங்க. இப்போ இது ஒரு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ரிஞ்ச் மாதிரி வேலை செய்யும். எல்லா சைஸ் நட்டுக்கும் இது பொருந்தும். ஒரு சுருள் குழாய நீட்டமாக்க ஒரு நுனியில கீறுங்க. இன்னொரு நுனிய அதுல வச்சு திருகுனா அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துடும். ஒரு ஹீட் மெல்ட் டியூப 45 டிகிரி கோணத்துல விட்டுங்க. ஒரு கத்தி அதுல வச்சு தீயால சூடு பண்ணுங்க. டியூபோட ரெண்டு நுனியையும் உருக்கி ரெண்டையும் இழுத்து ஒட்டுங்க. அது சூடு ஆறிட்டா 90 டிகிரி கோணத்துல ஒரு ஜாயிண்ட் ரெடி. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில கோணலா வெட்டி அதுல ஒரு ஓட்டைய உருக்குங்க. உள்ள கொஞ்சம் தண்ணீர் ஊத்துங்க. இப்போ ட்ரில் பண்ணும்போது தூசி பறக்காம இருக்கும். இது ரொம்ப சுத்தமான பயனுள்ள முறை. ஒரு பீர் பாட்டில் மூடியில நடுவுல ஓட்ட போடுங்க. அதை இடுக்கிய வச்சு லேசா மடக்கி சுத்தியல வச்சு தட்டி ஒரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுங்க. அத ஒரு ட்ரில் மெஷின்ல மாட்டுனா இடுக்கமான இடத்துல இருக்கிற பழுதான பைப்புகளை வெட்டலாம். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். கதவு ஸ்டாப்பர் உடைஞ்சு போச்சா? நீங்களே ஒண்ணு செய்யலாம். பாட்டில் மூடி உள்ள ஒரு வாஷர் வைங்க. அதுல க்ளூவை ஊத்தி ஒரு ஸ்ப்ரிங்க உள்ள வைங்க. இந்த ஒரு மூடியில வாஷர் போட்டு க்ளூவை ஊத்தி ரெண்டையும் ஒன்னா ஒட்டிடுங்க. அப்புறம் டபுள் சைட் டேப் வச்சு கதவுக்கு பின்னாடி ஒட்டுங்க. இப்போ கதவு ஸ்டாப்பர் ரெடி. உடைந்த பைப் ஃபிட்டிங்ஸ் எடுக்க முடியலையா? அதுல 2 ஸ்க்ரூவை போடுங்க. அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரெண்டுக்கும் நடுவுல திருகுங்க. அந்த உடைந்த ஃபிட்டிங்ஸ் வெளியில வந்துடும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.